இன்றைக்கி நம்ம டலா சீரிஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 5 கடைசியில் தான் சேஃபாக இருக்கிறதா ரீசா சொல்லியிருப்பாங்க. இதனால் நம்ம ஏன் அடுத்த ஃபேமிலியோட விஷயத்த கேட்கணும், ரீசா தான் சேஃபாக இருக்கால, கிளம்பலான்னு நினைக்கிறாங்க பிரபா. ஆனால் 2 ஃபேமிலிக்கும் நடுவில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இருங்கன்னு சொன்ன ஹீரோயின் சரத்துக்கிட்ட சொல்லி கூட வெளியே கூட்டு போக சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்னு சொல்லி ஓமோட பாட்டி இப்போ கேட்கும்போது ஹீரோயின் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு உங்கள் ஃபேமிலிக்கிட்டேருந்து எதுவுமே வேணான்னு சொல்லும்போது அப்புறம் எதுக்கு ஓமை கொன்னேன்னு எக்கப்பப் கேட்குறாரு. ஆமாம்ல, அப்புறம் நான் எதுக்கு ஓமை கொல்ல போகிறேன்னு ஹீரோயின் கேட்கும்போது எக்கப்பப் கடுப்பாக கலைக்க ஆரம்பிக்கிறாரு. எக்கப்பப் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, ஓமோட பாட்டிக்கு ஓமோட வீடியோவில் இருந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பி ஓமை பிளாக்மெயில் பண்ணது ஹீரோயின் தானே நினச்சி தான் ஓம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு சொல்கிறாரு. இதே நேரம் சித்தப்பாவும் நடுவில் வந்து நீ டேர்ம்ஸ் ஒத்துக்காமல் இருந்திருப்பேன்னு சொன்னதும் உடனே அவரை நிப்பாற்றார் எக்கப்போப். இந்த மாதிரி டேர்ம் பேசுனதாக இருந்தாலே ஓம் இதெல்லாம் பண்ணது உண்மைதான்ற மாதிரி ஆயிரும்ன்றதுனால தான் சட்டனை நிப்பாற்றாரு. இதுக்கப்புறமா ஹீரோயின் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே எல்லாராலையும் ரொம்ப நல்லவர்னு சொல்லப்படுறவரே எதுக்கு காசு கொடுத்து அடுத்தவங்க வாயை அடைக்கணும்? அப்படின்னா மற்றவங்க நினைக்கிற மாதிரி அவர் நல்லவர் இல்லைன்னு தானே அர்த்தம். இங்கே இருக்கிற சிலருக்கு அவர் எப்படிப்பட்டவர்னு கூட தெரியும்னு ஹீரோயின் சொல்லும்போது கிரிஷ் உடனே ஒரு பேட் வேர்ட் சொல்லி ஓமை திட்டும்போது ஓமோட பாட்டிக்கு கோவம் வந்துடுது. செத்தவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுன்னு ஓமோட பாட்டி சொல்லவும் அவர் ரேப் பண்ண கேர்ள்ஸ் மேலே அவனுக்கு ரெஸ்பெக்ட் இருந்துச்சான்னு கிட்டிசக் கோவமாக கேட்குறாரு. எல்லாருமே ஷொக் ஆயிடுறாங்க. இப்போ ஓமோட அக்கா கோவப்படவும் அது உண்மைதான்னு பேம் ரீசா 2 பேரும் சொல்கிறாங்க. பியை ரேப் பண்ணி அவர் வீடியோ எடுத்து வச்சுருக்க பி இது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. இதனால் வீடியோவை டிலீட் பண்ணணும்னு நினச்ச பேம் சான்ஸ் பார்த்து அவரோட ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்க. அவர் வாஷ்ரூம் போனதும் உள்ளே போயிருப்பாங்க. அவர் பிசி ஒன்றில் தான் இருந்திருக்கும். அதில் இருந்த வீடியோவை தேடி எடுக்கும்போது தான் இதே மாதிரி நிறைய கேர்ள்ஸோட வீடியோ அவர் வச்சுருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதை பார்த்து தான் அவங்களுக்கு கோவம் வந்திருக்கு. அவரோட லைஃப், என்கேஜ்மெண்ட், வெட்டிங் எல்லாத்தையுமே அழிக்கணும்னு நினச்சிருப்பாங்க. எல்லா வீடியோவையுமே தன்னோட ஃபோனுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பேம். ஆனால் ஓம் அதுக்குள்ளே வந்துட்டதுனால அதை பண்ண முடியாமல் போகுது. இப்போது ப்ரெசென்ட்டில் ஹீரோயின் நம்ம இருக்க இந்த இடத்துல கூட அவரோட ஒரு விக்டம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சின்சின் எதுவும் சொல்லக்கூடாதுன்றதுனால பிரபா சின்சினை பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் சின்சின் அதை நான் தானே சொல்லிடுறாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறது அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் ஓமை இந்த உலகம் ஒரு நல்லவராக நினைக்கிறத அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. இவ்வளோ வீடியோஸை பற்றின விஷயங்களையும் ரீசா கிட்ட சொல்லிடுறாங்க பேம். ரீசாவும் அவர் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தான் டிசைட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னவங்க அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவுக்காக வெட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்காகலாம் இப்போ சாரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட ஏக்கப்போப் ஓமோட பாட்டிக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினது ரீசான்னு நினைக்கிறாரு. ஆனால் ரீசாவும் அதை பண்ணலை. ரீசா பிளானை தள்ளி போட்ட கோபத்தில் பேம் தான் இப்படி பண்ணிட்டாங்க. ஏக்கப்போப் பேம் அடிக்கவே போயிடுறாரு. ஆனால் அக்கா தடுத்துடுறாங்க. இப்போது வெட்டிங் அன்னைக்கு வீடியோ அனுப்பினதும் பேமாக தான் இருக்கும்னு அவர் சொல்லும்போது அது பேம் இல்லை நான் தானே சொல்லிட்டு முன்னாடி வராரு கிரிஷ். அதுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிட்டானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இவருக்கும் ரீசாவுக்கு நடுவில்லாம் எதுவும் இல்லை. ரீசா பிளானை தள்ளி போட்டுட்டாங்களேன்ற கோவத்தில் தான் இவர் இதை பண்ணிட்டாரு. ஓம் பண்ணதெல்லாம் தப்புன்ற கோபத்தில் தான் அவர் இதை பண்ணியிருப்பார். இப்போ ஹீரோயினை பார்த்து ஏக்கப்போ இப்போ ஓம் உனக்கு என்ன பண்ணா, நீயே அவனை கொன்ன, ஃபொரன்சிக் ரிப்போர்ட்ஸ் கூட உனக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்குன்னு கேட்கும்போது நான் கொலை பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். அன்னைக்கு நடந்த டெம்பிள் ஃபேர்னால தான் 11:35க்கு டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. நார்மலாகவே இந்த ஸ்டுடியோ ரூமோட டெம்பரேச்சர் ரொம்ப குளிராக தான் இருக்கும். இதுக்கு சாட்சி பிரபா தான். அன்னைக்கு அவங்க வரும்போது இது குளிரில் யூரோப் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஓம் 11 மணிக்கு வெளியே போகவும் இல்லை, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸில் வந்த மாதிரி அவர் 11 மணிக்கு சாகவும் இல்லை. இந்த ரூமில் இருந்த குளிர்னால அவரோட பாடி டீகம்போசிஷன் ப்ராசஸில் லேட் ஆகியிருக்கு. இதனால தான் 11 மணிக்கு செத்தாருன்னு வந்திருக்கு. மார்னிங் அந்த டீம் வந்து பார்க்கும்போது ரூம் நார்மல் டெம்பரேச்சரில் இருந்ததுக்கு ரீசன் டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்தது தான். அன்னைக்கு ஹீரோயினோட மென்டர் ப்ளூ ரோசஸ் ரெடி பண்ணுறதுக்காக ரோசஸை கலர் அப்சர்வ் பண்ண வச்சுருப்பாங்க. அதில் ஒரு டேங்க் விழுந்து உடஞ்சி அதை போலீஸ் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. மொத்தமாக கலர் மாறுறதுக்கு 45 நிமிஷம் ஆகும்னு சொன்ன ஹீரோயின் எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. 15 நிமிஷம் கலர் அப்சர்வ் பண்ணியிருந்தா ரோசஸ் என்ன மாதிரி இருக்கும், 30 நிமிஷம்னா என்ன மாதிரி இருக்கும், 45 நிமிஷத்தில் ஃபுல்லாக ஆனதுக்கு பிறகு எப்படி இருக்குன்றதை காட்டுறாங்க. அன்னைக்கு மென்டர் 10 மணிக்கு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி முடிஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்
வேற ஒரு பட்ஜ் அப்சர்வ் பண்ண விட்டுடுன்னு சொல்லிட்டு தான் வெளியே போயிருப்பாங்க. ஹீரோயினும் பிரபா நிற்கும்போது இன்னொரு பட்ஜை ஒரு டேங்கில் போட்டிருப்பாங்க. இந்த டேங்குக்கு 22ன்னு நம்பரும் போட்டிருப்பாங்க. அந்த ரோசஸ் ஃபுல்லாக கலர் அப்சர்வ் ஆகலை. ஸோ கில்லருக்கும் ஓமுக்கும் நடுவில் நடந்த சண்டையில் 10:30 மணிக்கு அது உடஞ்சிருக்கு. பிரபா கிளம்பும்போது ஹீரோயின் அவங்களோட வெளியே வந்திருப்பாங்க. 10:23க்கு ஓம் ஹீரோயின் மேலே டவுட் பட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அதே ஏதோ அவர் இமேஜின் பண்ணுறாருன்னு நினச்ச ஹீரோயின் பேசாமல் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் உள்ளே போய் பார்க்கும்போது பேம் ரீசாவோட சண்டை போட்டுட்டு வெளியே போயிருப்பாங்க. அப்போது அவங்க அப்பா கால் பண்ணியிருப்பாரு. மேலே போய் அவர் கூட பேசியிருப்பாங்க. அதுக்கு பிறகு ஓம் திரும்ப ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. 10:23க்கு வந்த மெசேஜுக்கு 10:26க்கு மேலே தான் ஹீரோயின் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு 10:40 போல் ஹீரோயின் மேலே அவங்க வீட்டில் இருந்து கீழே இருந்து ஸ்டுடியோவை பார்க்கும்போது ஓம் செத்து போயிருந்ததை பார்த்துருப்பாங்க. ஸோ அவர் செத்தது 10:20லேருந்து 10:35க்குள்ளே. ரீசா, கிரிஷ், பேம் இவங்க கில்லராக இருக்க சான்ஸ் இல்லை. கில்லர் தான் அங்கே வரவே இல்லைன்னு எல்லாரும் நம்பணும்னு நினைக்கிறான்னு சொல்கிறாங்க ஹீரோயின். ஸோ யார் யார் அங்கே வந்தாங்கன்றதை சொல்லுங்கன்னு சொல்லும்போது பிரபா சுஜாவை காட்டுறாங்க. சுஜாதா வந்ததுக்கான ரீசனை சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அக்கா டென்ஷன் ஆகிடுறாங்க. எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் வச்சுருக்கோன்னு சொல்லும்போது சித்தப்பா எக்கப்போப் கிட்ட போலீஸை கூப்பிட சொல்கிறாரு. போலீஸ் வருவாங்க. கட்டாயம் இன்றைக்கி ஒரு அரெஸ்ட் இருக்குது, ஆனால் அது நான் இல்லைன்னு கூலாக சொல்கிறாங்க ஹீரோயின். அன்னைக்கு வந்தவங்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்குன்னு அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஓம், ரீசா, பேம், எக்கப்போப், பிரபா, கிட்டிசக், கிரிஷ் எல்லாரோட ஃபுட் பிரிண்ட்ஸும் இருக்குது. பிரபாவும் கிட்டிசக்கும் மர்டர் டைமுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா எக்கப்போப்போட ஷூ பிரிண்ட் ஸ்டுடியோ முன்னாடியும் இருக்குது, பின்பக்கம் கார்டன்லேயும் இருக்குதுன்னு சொல்லும்போது என் பையனை நானே கொண்டுட்டேன்னு சொல்கிறியான்னு கோமா கத்த ஆரம்பிக்கிறார் எக்கப்போப். இப்போ ஹீரோயின் அன்னைக்கு ஓமோட ஃபியூனலுக்கு அவங்க வந்தப்போ என்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. சித்தப்பா தன்னோடதுன்னு நினச்சி எக்கப்போப்போட ஷூவை போட போயிருப்பார். ஸோ இவங்க 2 பேரோட ஷூ சைஸும் ஒன்று தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிராண்டும் ஒன்று தான். இவங்க இதை சொல்கிறது மூலம் அடுத்து தண்டை பக்கம் திரும்புகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட சித்தப்பா அன்னைக்கு நான் பீட்டோட ட்ரிங்க் பண்ண போயிருந்தேன், வீட்டுக்கும் ஒன்றா தான் போனேன்றதை சொல்கிறாரு. இப்போது ஹீரோயின் பீட்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலம் 2-3 பாருக்கு மாறி மாறி வர சொல்லியிருப்பார் சித்தப்பா. கடைசி பாரில் தான் இவரோட வந்து ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு தெரிய வருது. ஆனால் ஒத்தப்பா ஸ்கொயர் ப்ராப்ளம் விஷயமா தான் போனதை அவர் சொல்கிறாரு. இப்போ பழிய ஹீரோயின் மேலேயும் ரீசா மேலேயும் போடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி அங்கே இருந்த பேமும் கிரிஷும் அப்புறம் சின்சின் எல்லாரும் தங்களை இதிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நடிக்கிறதா சொல்கிறாரு. ரீசாவுக்கு மோட்டிவும் இருக்குதுன்னு சொன்னவர் இதனால தான் ரீசா ஒளிஞ்சிருந்தான்னு சொல்கிறாரு. ஆனால் ரீசா எதுக்கு ஒளிஞ்சிருந்தான்றதை ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்த நியூஸை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரீசா அவங்க அப்பா கிட்ட தான் இந்த பேபியை வச்சுக்கிறதா டிசைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. ஓமோட ஃபேமிலி பாய்ஸுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் உமனோட கஷ்டத்தையும் குழப்பத்தையும் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லும்போது இது கூட கொலை பண்ண ரீசனாக இருக்கலான்னு திருப்பி வர்றாரு சித்தப்பா. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத ஒருத்தனால அவள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டா, இதில் ஏதாச்சும் அர்த்தம் இருக்குமான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஒருவேளை மற்ற பொண்ணுங்களை பண்ணின மாதிரி ஓம் இவங்களையும் பண்ணிட்டாரோ தெரியலை, அதை நம்மளுக்கு தெளிவாக காட்டலை. தனக்கு கிடைச்ச அடுத்த எவிடன்ஸை காட்டுறாங்க ஹீரோயின். ஒரு பேகுக்குள்ளே ஒயிட் கலர் நூல் மாதிரி என்னமோ இருக்குது. இது க்ரைம் சீனுக்குள்ளே ஹீரோயினும் சரத்தும் வரும்போது எடுத்திருப்பாங்க. ஃபொரன்சிக் டீமும் இந்த மாதிரி ஒன்று எடுத்திருப்பாங்க. ஹீரோயினோட ஃப்ளோரல் டெக்கரேஷனில் இருக்கிற ஒயிட் சுகர்கேன் ஃப்ளவர்னு நினச்சிருப்பாங்க. இதுக்கு ஹீரோயின் இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. ஹீரோயின் ஸ்டார்டிங் சீனில் ஓமோட ஃபேமிலியையும் ரீசாவோட ஃபேமிலியையும் மீட் பண்ணுறதுக்கு ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது சித்தப்பா ஒரு வாட்டி தன்னோட நாயை கூட்டிகிட்டு வெளியே போயிருப்பார். அப்போது அங்கே நின்றுட்டு இருந்த சரத் தள்ளி நின்றுருப்பார். அவர் போனதுக்கு அப்புறமா ஃப்ளிஞ்ச் பண்ணியிருப்பார். அது அவரோட பர்சனாலிட்டின்னு தான் ஹீரோயின் நினச்சிருந்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லைன்றது இந்த க்ரைம் சீனுக்கு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஹீரோயின் எவிடன்ஸை எடுக்கும்போதும் அவர் இதே மாதிரி பண்ணியிருப்பார். அலர்ஜிக் ரியாக்ஷன்னு புரிஞ்சிருக்கும். இந்த எவிடன்ஸ் அனிமல் ஹேர்னு சொன்ன ஹீரோயின் உனக்கு அனிமல் அலர்ஜி இருக்குதானே நான் கேட்கும்போது அவரும் ஆமான்றாரு. இது சித்தப்பாவோட டாகோட ஹேர் தான் ஃபொரன்சிக் மூலம் நிரூபித்தான்னு ஹீரோயின் கேட்க அங்கே டிடெக்டிவும் வராரு. எக்கப்போ பண்ண ஹெல்ப்புக்காக டிடெக்டிவும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ ஓமோட வீடியோஸை பார்த்தவர்னால டாலரேட் பண்ணிக்க முடியலை. எக்கப்போ இது பொய்யா எங்களோட ஃபேமிலியையும் ஓமையும் அவமானப்படுத்த உருவாக்கியிருக்காங்கன்னு சொன்னாலும் அவரால் அதை நம்ப முடியலை. வீடியோஸை எடுத்து கொடுத்ததே உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஜே தான், அவளும் ஒரு விக்டம் தான்னு ஹீரோயின் சொன்னதும் எக்கப்போ சைலண்ட் ஆகிடுறாரு. இப்போது டிடெக்டிவ் பேச ஆரம்பிக்கிறாரு.
சித்தப்பாவோட டோக்கட முடியோட அன்னைக்கு கிடைச்ச ஷூ பிரிண்ட் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவர் ஷூவை செக் பண்ணி தான் அவர் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது அவர் சொல்லும்போது தான் இதனால தான் இவங்க ஷூவை கழட்டிட்டு வர சொன்னாங்கன்னு புரியுது. என்னதான் இவங்க 2 பேரோட ஷூ சைஸ் ஒன்றா இருந்தாலும் எக்கப்பப்புக்கு காலில் இருக்கிற ஒரு காயத்தினால இவங்க 2 பேரும் கொடுக்குற ப்ரெஷர் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸ்டுடியோவுக்கு வர வழியில் இருந்த கார் பார்க்கிங்கில் இருந்தது மட்டும்தான் எக்கப்பப்போட ஷூ பிரிண்ட், கார்டனில் இருந்தது சித்தப்பாவோடது தான். இதை டிடெக்டிவ் சொன்னதும் எக்கப்போப் நீ தான் பண்ணியான்னு திரும்ப திரும்ப கேட்டு சட்டையை பிடிச்சி உலுக்கி கத்த ஆரம்பிக்கும் போது ஆமான்னு ஒத்துக்கிறாரு சித்தப்பா. இதை கேட்ட எக்கப்போப் படிக்க ஆரம்பிக்க அவரை பிடிச்சிக்கிறாங்க மேனேஜரும் டிடெக்டிவும். சித்தப்பாவோட அப்பா சின்ன வயசாக இருக்கும்போதே செத்து போயிருப்பார். அதுக்கப்புறம் எக்கப்போப் தான் அவருக்கு சப்போர்ட்டாகவும் இல்லாமவும் இருந்திருப்பார். ஒரு நாள் எக்கப்போப்போட வைஃப் ப்ரெக்னென்ட் ஆனதும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இவர்கிட்ட எனக்கு மகன் பிறக்க போகிறான்னு சொல்லியிருப்பார். ஓமுக்கு முன்னாடி அவர் சித்தப்பாவை தான் இந்த ஃபேமிலியோட ஹோப்புன்னு சொல்லியிருந்திருப்பார். ஆனால் அதுக்கு பிறகு எல்லாமே மாறிடுச்சு. ஓமோட கேர்ள்ஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சித்தப்பாவை தான் காசு செட்டில் பண்ணுறதுக்கு அனுப்புவார். பார்ட்டிக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மோசமாக மாறி இருக்கும். அதில் ஓமோட ஃபேஸ் தெரியாமல் அவரோட ரிங் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓமோட ஐடியா என்னென்னா, அந்த ரிங்கை யார் போட்டிருக்கிறதோ அவங்க தானே இதை பண்ணதா அர்த்தம். சித்தப்பா கதை போட்டுவிட்டு அவரை பலிகடாவாக்கிடுவோன்னு நினைக்கிறாரு. இவர் இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது சித்தப்பாவே அங்கே வந்து கேட்டுட்டு அவர் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஓம் கூலாக இப்போ என்ன காப்பாற்றுறது தான் முக்கியம்னு சொல்லவும் எக்கப்போப்பும் கீழே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க கூட போய் பேசுன்னு இவர் அனுப்பி விடுறாரு. அதுதான் எபிசோட் 1ல் அவர் சஞ்சய் கூட பேசினது. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு கிளம்பும்போது சித்தப்பா கிட்ட தனியாக வந்து நீங்கள் பலிகடாவாக ஆனால் தான் இந்த வெட்டிங் நடக்கும், அப்புறம் என்ன விலை கேட்குறீங்களோ தந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஏன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ரீசா பார்த்தாங்கன்னா வெட்டிங்கை நிறுத்திடுவாங்க. இவங்களுக்கு ரீசாவோட காசு வேணும். ஆனால் ஓம் பேசும்போது கொஞ்சம் நக்கலாக தான் பேசியிருப்பார். இது சித்தப்பாவுக்கு கோவத்தை வர வச்சுருக்கும். என்னதான் நான் நிறைய ட்ரபிள்ஸ் கொண்டு வந்தாலும் அவன் பண்ணது ரொம்ப தப்புன்றாரு சித்தப்பா. ஓம் அன்னைக்கு பேம் கூட சண்டை பிடிச்சிட்டு ஸ்டுடியோக்குள்ளே வரும்போது சித்தப்பாவும் உள்ளே வந்துடுறாரு. ஓமோட ஃபேஸை பிடிச்சி டேபிளில் அடித்து அவரை வீழ்த்திட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அப்போது ஓமோட ஃபேஸ் வலியால் மாறுது. அதை பார்த்தவர் நெரிக்கிறத நிப்பாட்டிட ஓம் போயிட்டு ரீசாவோட பேக்கில் இருந்த கன்னை எடுத்து நீட்டிடுறாரு. நீ எப்போவுமே பலிக்கடாவாக தான் இருப்ப, இப்போ ஆடு மாதிரி கத்துன்னு சொல்லி நக்கல் பண்ணவும் சித்தப்பாக்கு கோவம் வந்துடுது. கன்னை பிடுங்க ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் கன் ஷாட் ஓமுக்கு பட்டிருக்கும். அவனை விட்டால் எங்கள் ஃபேமிலியே அழிச்சிருவான்னு சொல்கிறாரு சித்தப்பா. அப்போ நீ எத்தனை கேர்ள்ஸுக்கு பே பண்ணன்னு சொல்லி எக்கப்போப் சித்தப்பா கிட்டே கேட்கும்போது நீங்கள் பே பண்ணலையான்னு ஹீரோயின் எக்கப்போப் கிட்டே கேட்குறாங்க. டிடெக்டிவ் ப்ரெஸ்கிட்ட சொன்ன மாதிரியே ஹீரோயின் வேணும்னே தான் இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. ஆனால் ஓமுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரீசாவை ஹீரோயினுக்கு தெரியுன்றது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். ஹீரோயின் தன்னோட அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. என்னோட அம்மா பேர் எம்மான்னு சொல்கிறாங்க. இப்போது கூனை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் யங்காக இருந்தப்போ அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டதாக தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அவங்கள அடாப்ட் பண்ண அப்பா மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அவங்களோட டைரியில் இருந்த சில விஷயங்களை வச்சு தான் அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் டீட்டெயிலாக எதுவுமே இருந்திருக்காது. அவங்க முகத்தில் இருந்த க்ராஸ் கட் ஹீரோயினை உறுத்திட்டே இருந்திருக்கும். செக் பண்ணி பார்த்தப்போ ஆக்சிடெண்ட் தான்னு விசாரணை மூலம் தெரிஞ்சிருக்கும். டிரைவர் கூனு ஒத்துக்கிட்டு உள்ளே போனதும் எல்லாருமே அந்த கேஸை மறந்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆக்சிடெண்ட் சம்மந்தமாக வந்த நியூஸ் ஆர்டிக்கலில் இருந்த கோப்போட முகம் ஹீரோயின் மனசுலேயே பதிஞ்சிருக்கும். அப்போ கோப்பாக இருந்தவர் தான் இப்போ டிடெக்டிவாக இருக்கார். அவர் ஓமோட கேஸை விசாரிக்க வந்தப்போ பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இவர் தான் அவருன்னு புரிஞ்சிருக்கும். ஓமோட கேஸை விசாரிக்கும் போது வெளியே வரப்போகிற உண்மைகளை மறைக்கிறதுக்காகத்தான் எக்கப்போப் இவரை விசாரிக்க வச்சுருப்பார். முதல்லையும் அப்படித்தான் இந்த கூன் எக்கப்போப்போட டிரைவர்ன்றது வெளியே வராமலே மறைச்சிருப்பாங்க. இப்போது அதை ஒத்துக்கிட்ட டிடெக்டிவ் சாரி சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட. முதல்ல கூண்ட ஃபோட்டோ பேப்பரில் வராதனால அவர் எப்படி இருப்பார்னு கூட ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோடில் எக்கப்போப் கூனை பார்த்ததும் ரியாக்ட் பண்ண விதத்தில் ஹீரோயினுக்கு முதல்ல டவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறமா ஓமோட ஃபியூர்னல் அப்பவும் கூன்கிட்ட அவர் பேச ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பார். இதுவும் அவங்களுக்கு டவுட் வந்திருக்கும். எக்கப்போப் ரீசா அப்பா கூட சண்டை போட்டதை வீடியோ எடுத்தது கிறிஷ் தான். அதை அவர் ஹீரோயினுக்கும் அனுப்பி வச்சிருப்பாரு. இதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயினோட டவுட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். டிரைவரும் எக்கப்போப் சொல்லி தான் ஆக்சிடெண்ட் பண்ணதாக ஒத்துக்கிறாரு. காசு கொடுத்து செய்ய சொல்ல அவரும் பண்ணிட்டாரு.
ஜெயிலுக்கும் போய் மொங்கும் ஆயிருப்பார். ஆனாலும் அவர் இன்னும் கில்ட்டில் தான் இருக்கார். சொக்கான சித்தப்பா எக்கப்போப்பை பார்த்து நாங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இல்லைன்னு கேட்கும்போது சிரிச்ச எக்கப்போப், இந்த மாதிரி நான் ஒரு தடவை கூட எனக்காக பண்ணதில்லைன்னு சொல்கிறாரு. உன்னை காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இதை பண்ணேன்னு அவர் சொல்லும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரு பார்ட்டியில் வச்சு எம்மாவும் எக்கப்போப்பும் மீட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் எக்கப்போப் அந்த பார்ட்டியில் இருந்திருப்பார், அதோட சித்தப்பாவும் இருந்திருப்பார். எம்மா அந்த பார்ட்டியில் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டும்போது சித்தப்பா போய் அவங்கள காப்பாற்றியிருப்பார். அதோடு அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பழக்கம் வந்திருக்கும். அடுத்த லெவல் வரைக்கும் போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக அவங்கள கட் பண்ணியிருப்பார். அந்த டைமில் சித்தப்பாவை எம்பியாக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பார் எக்கப்போப். ஒரு நாள் எக்கப்போப்பை வந்து மீட் பண்ணுறாங்க எம்மா. தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதை நம்பலை. இந்த விஷயத்தை சித்தப்பா கிட்ட இருந்து மறைச்சிருப்பார். கொஞ்சம் வருஷம் ஆனதும் எல்லாம் முடிஞ்சு தான் நினச்சிருப்பார். ஆனால் எம்மா திரும்ப வந்திருப்பாங்க. ஹீரோயினை அக்செப்ட் பண்ண சொல்லி தான் கேட்க வந்திருக்காங்க. ஆனால் அவர் பணம் கொடுக்குறாரு. இதில் வந்து சண்டேயில் தான் உன் ஃபேமிலியை சேலஞ்ச் பண்ணுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமில் சித்தப்பாக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கேன்னு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க பாட்டி. இந்த விஷயங்களும் எல்லாம் பாட்டிக்கு தெரியும். தங்களோட ஃபேமிலியோட சக்ஸஸுக்கு நடுவில் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் எக்கப்போப் இதை பண்ணியிருப்பார். ஆனால் இவ்வளவு சப்போர்ட் இருந்தும் சித்தப்பா தோற்று தான் போயிருப்பார். இதோட ஃப்ளாஷ்பேக் முடியே இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நான் அவ்வளோ பண்ணதுக்கு என் மகனை கொண்டு நீ பே பண்ணிட்டேன்னு எக்கப்போப் சித்தப்பா கிட்ட சொல்லிவிட்டு ஹீரோயினை பார்த்து, நீ இவ்வளோ நாளாக என்ன அப்பா நினச்சிட்டு இருந்திருப்பேன், ஆனால் நான் அப்பா இல்லை, இந்த கொலைகாரன் தான் உன்னோட அப்பான்னு சொல்லும்போது கண்ணில் கண்ணீர் வடிய உட்காந்துட்டு இருந்த ஹீரோயின், எனக்கு ஆல்ரெடி அப்பா இருக்குது, உங்கள் ஃபேமிலியிலேருந்து உண்மையை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவைப்படலைன்னு சொல்கிறாங்க. இப்போது எக்கப்போப்பை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஓமன பாட்டி அவர்கிட்ட பேசாமலே கிளம்பிடுறாங்க. இப்போது டிடெக்டிவும் ஹீரோயினும் தங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க. இப்போது டிடெக்டிவ் ஹீரோயின்கிட்ட ஓமோட ஃபேஸில் இருந்த க்ராஸ்கட்டில் ஒரே ஒரு கோடு மட்டும்தான் சித்தப்பாக்கும் அவருக்கும் நடுவில் நடந்த சண்டையில் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. அடுத்த கட்டோட ஆளும் ஒரு விரல் நகத்தால் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் தான் அவங்க அம்மாவுக்கு பண்ணதுக்காக இன்னொரு கோடு போட்டு விட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயினும் டிடெக்டிவும் வெளியே நின்று தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போது சித்தப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஹீரோயின் கிட்ட வந்த அவர் அவங்க அம்மாவை பற்றி தப்பாக பேசிட்டு நான் தான் உன் அப்பான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசும்போது, இது ஒரு விஷயமே இல்லை, நீ என்னை வளர்க்காததை நினச்சி நான் சந்தோஷம்தான் படுறேன்றாங்க ஹீரோயின். அவரையும் கூட்டிக்கிட்டு டிடெக்டிவ் அங்கேருந்து போகிறாரு. ரீசாவும் கிருஷ்ணும் கிளம்பிடுறாங்க. மற்றவங்க எல்லாம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. இப்போ சரத் வராரு. அவரோட முடி கலைஞ்சிருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் அதோட ஆங்கிள்ஸ் பிடிக்காமல் தானே சரி பண்ணி விடுறாங்க. இது சந்தோஷமாக இருக்க இன்னும் கலைச்சி விட்டுக்கிறாரு சரத். ஹீரோயினும் அவரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. இதில் இருந்தே ஹீரோயினுக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு புரியுது. நெக்ஸ்ட் சீனில் குட்டி பொண்ணாக இருக்கிற ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஒரு பூவை கசக்குறாங்க. அப்போது அவங்க அம்மா வந்து நீ விரும்புகிற விஷயங்களை நீ எப்பயுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்க கையில் ஒரு பூவை கொடுக்குறாங்க. இப்போது ஹீரோயினை பெரிய பொண்ணாக காட்டுறாங்க. அவங்க அம்மா இருந்த இடத்துல பெட்டல்ஸ் தான் இருக்குது. அப்படியே ஸ்கையை நோக்கி அது பறக்க அதை ஹீரோயின் பார்க்குறதோட முடியுது இந்த சீரீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி